பூஜா கியா ஹுவா. பூஜா பூஜா வந்து கியான செய்யப்பட்ட, பூஜை பண்ணப்பட்ட. ஆசிர்வாதி தான், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தான், அந்த நெல்லு தான் வந்துட்டு அகலி ஃபசல். அகலினா நெக்ஸ்ட் அடுத்த, ஃபசல் ஃபசல்னா அந்த அடுத்த பயிருக்கு வந்துட்டு போயா ஜாத்தாகை. போயானா விதைக்கப்படுறது, போயா ஜாத்தாகைனா விதைக்கப்படும். அதாவது ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட அந்த விதையதான், அந்த நெல்லை தான் என்ன பண்ணுவாங்களா அடுத்த அறுவடைக்கு வந்து அவங்க விதைப்பாங்களாம். नेक्स्ट तमिलनाडु में मकर संक्रांति या फसलों से जुड़ा त्योहार பொங்கல் के रूप में मनाया जाता है. நம்ம நாடு வந்துருச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து மகர சங்கராந்தி யா ஃபசலோ சே ஜுடே. ஃபசலோனா அந்த பயிர்களோட ஜுடேனா இணைந்த தியோகார், அந்த தியோகார் ஃபெஸ்டிவல் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பொங்கல் கே ரூப் மே, அந்த பொங்கல்ங்கிற வடிவத்துல மனாயா ஜாத்தா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ் தின் खरीफ के फसलों चावल अरहर आदि कटकर घरों में पहुंचती है. इस दिन डे இந்த நாள் அன்னைக்கு வந்து खरीफ के फसलों, खरीफ கிராப்ஸ் சொல்லுவோம்ல, கேரிஃப் கிராப்ஸ் இங்கிலீஷ்ல. அதாவது அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட பயிர்களை விளைவிக்க இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ சொல்றது கேரிஃப் கிராப். அந்த கேரிஃப் ஃபசல் அந்த கிராப்ப வந்துட்டு அதுல என்னென்ன இருக்கு, சாவல்னா அரிசி, அர்ஹர்னா ஒரு வகையான பட்டாணி, ஆதினா இது எல்லாத்தோட கட்கரை கட் பண்ணி, கரோமேனா வீட்டுக்கு, பகுன்ஸ்னா அரைவாவும் வந்து சேரும். அதாவது இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். லோக நயே கூட்கர் சாவல் நிகழ்த்தே ஹை. லோக்னா மக்கள், நயே தான்னா அந்த அரிசி, அந்த நெல்லு, அந்த நெல்லை புது நெல்லு, நயே மீன்ஸ் நியூ, அந்த புது நெல்லை கூட்கர்னா கிரைண்ட் பண்ணி அரைச்சி, சாவல் நிகழ்த்தே ஹை. சாவல்னா அரிசிய, நிகழ்த்தே ஹைனா வெளியில எடுப்பாங்களாம், அந்த அரிசிய வெளியில எடுப்பாங்களா, அதாவது புது நெல்மணில இருந்து அரிசிய அரைச்சி எடுப்பாங்க. ஹர் கர் மே மிட்டி கா நயா மட்கா லாயா ஜாத்தா ஹை. ஹர் ஹர்னா ஒவ்வொரு, கர்மேனா ஒவ்வொரு வீட்லயுமே, கர்னா வீடு, ஒவ்வொரு வீட்லயுமே மிட்டிக்கா நயா, மிட்டினா அந்த மணலால ஆன, நயா மட்கானா பானை, நயா மட்கானா புது பானை, அதாவது மண்பானை புதுசு. லாயா ஜாத்தாங்க, லாயானா பிரிங் கொண்டு வரப்படும், அதாவது ஒவ்வொரு வீட்லயும் புது மண்பானை வாங்குவாங்க. ஜிஸ்மே நயே चावल दूध और गुड़ डालकर उसे पकाने के लिए धूप में रख देते हैं. ஜிஸ்மேனா அந்த பானை, புது பானையில நயனா புதுசா இருக்கக்கூடிய சாவல்னா அரிசி, தூதுனா பால், அவுர் மீன்ஸ் அண்ட் மற்றும் குட் மீன்ஸ் அந்த வெல்லம், டால்கனா போட்டு, இது எல்லாத்தையும் போட்டு, உசே பகானே கேலியே, உசேனா அவற்றை, பகானே கேலியே சமைக்கிறதுக்காக, தூப்னா அந்த சன்ரைஸ், அந்த சூரிய கதிர்கள்ல மே ரக் தேத்தேனா அங்கேயே வச்சிருவாங்களாம், வெளியில கொண்டு போய் வச்சிருவாங்களாம். ஹல்தி சுப் மானி ஜாத்தி ஹே. ஹல்தினா மஞ்சள், அந்த மஞ்சளை வந்து சுப் மானி ஜாத்தி ஹே. சுப்னா சுபமானது, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, மானி ஜாத்தினா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துருக்கோம். इसलिए அதனால साबुत हल्दी को मटके के मुग्गू के चारों ओर बांध देते हैं. इसलिए அதனால சாபுத் ஹல்தி, சாபுத்னா முழுமையா இருக்கக்கூடிய ஹல்தினா அந்த மஞ்சளை, முழு மஞ்சளையுமே மட்கேனா அந்த பானையோடைய முகுனா வாய், அந்த பானையோட வாய் பகுதியில சாரோமே 4 பக்கம், ஓர்னா ஓரம், 4 ஓரத்திலயுமே பந்து தேத்தேங்க, பந்துனா கட்டுவோம்னு அர்த்தம், பந்து தேத்தேங்கன்னா கட்டி விட்டுருப்போம். யக் மட்கா दिन में 10:30 बजे तक धूप में रख जाते हैं. யக்னா அந்த மட்கானா அந்த பானை, தின்மேனா அந்த பகல் பொழுதுல, சாதே தஸ்னா அந்த 10:30 மணில இருந்து, பாரக்னா 12, அந்த 10:30 இருந்து 12 மணி வரைக்கும், பஜே தக்னா டில் தட், அது வரைக்கும், பஜே தக்னா அந்த மணி நேரம் வரைக்கும், தூப்னா அந்த சன் ரேஸ்ல, அந்த சூரிய ஒளியில, ரக் ஜாத்தினா வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. जैसे ही दूध में उफान आता है, जैसे ही மீன் லைக் தட், அதே மாதிரி दूध में அந்த பால்ல, दूध மீன்ஸ் மில்க், அந்த பால்ல உஃபான் आता है. உஃபான்னா அந்த மேல ஏறும் இல்லையா பூமி, அதாவது ஏற்றம் வந்து ஆத்தாக, அதாவது மேல ஏறி வந்தது அப்படின்னா, அதாவது பொங்கி வந்துச்சு அப்படின்னா, அவர் மீன்ஸ் மற்றும், அண்டு दूध चावल मटके से बाहर गिरने लगता है. தூதுனா பால், சாவல்னா அரிசி, அந்த பாலும் அரிசி சேர்ந்த அந்த கலவை வந்து மட்கேசன் அந்த பானையிலிருந்து, பாகர் வெளியில, கிர்னே லக்தாக, கிர்னே கீழே விழுவுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா, தோனா அப்போ, பொங்கலா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, பொங்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த சவுண்ட், அதாவது அந்த சவுண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கிச்சடிமே உஃபான் ஆத்தாகை, கிச்சடி அந்த பொங்கல்ல வந்துட்டு உஃபான் ஆத்தாகை, உஃபான்னா அந்த ஏற்றம், அந்த மேல வந்து பொங்குது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக நம்ம சொல்ற
தான் அந்த வார்த்தைகள். கே ஸ்வர் சுனாயி தேதே, ஸ்வர்னா அந்த வார்த்தை வந்து சுனாயி தேதேன்னா அது சொல்லப்படும், அந்த சொல்லி கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த பொங்கல் டைம்ல எப்படி என்ன சவுண்ட் கேட்கும் நம்ம காதுல, பொங்கலா பொங்கல்ங்கிற சவுண்ட் நம்ம காதுல ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தூசரி ஓர், தூசரினா அனதர், இன்னொரு பக்கம், ஓர்னா சைடு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஜராத்ல पतंगों के बिना तो मकर संक्रांति का जश्न अधूरा ही माना जाएगा. குஜராத்ல பத்தங்கோக்கே பினா, பத்தங்கனா கைட்னு அர்த்தம், அது பட்டம். பத்தங்கோக்கே பினானா வித்தவுட், அந்த வித்தவுட் அதாவது பட்டம் இல்லாம மகர சங்கராந்தி அந்த பொங்கல் பெஸ்டிவல் வந்து ஜஷன் மீன்ஸ் அந்த பெஸ்டிவலோட செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அதுராகி மானாஜாத, அதுரான இன்கம்ப்ளீட், அதாவது முழுமையற்றதா தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது அந்த பட்டம் இல்ல, அதாவது கைட்டு இல்ல அப்படின்னா அந்த மகர சங்கராந்தி ஒரு முழுமையானதா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. इस दिन आसमान की ओर यदि नजर उठाए, इस दिन இந்த நாள், இந்த தின நாள், இந்த நாள் அன்னைக்கு ஆஸ்மான் கி ஓர், ஆஸ்மானா அந்த வானத்தை நோக்கி, ஓர்னா வானம் இருக்கிற சைடு, எதினா இப்போ ஒருவேளை நசர் உட்டாயே, நசர்னா பார்வைய, உட்டாயே லிஃப்ட் பண்றது, பார்வையை உயர்த்தி நீங்க பாத்தீங்கன்னா தோ ஷயதுல ஒருவேளை ஹர் ஆகார் அவ் रंग रूप की पतंगे आकाश में लहराते हुए मिले. ஹர் ஆக்கார், ஹர்னா ஒவ்வொரு, ஆக்காரம் ஷேப்லயும், ஒவ்வொரு ஷேப்லயும், அவர் மீன்ஸ் மற்றும், அண்டு ரங்குன்னு நல்ல கலர்ஃபுல்லான ரூப்ல, பத்தங்கினா கைட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான கைட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான பட்டம், ஆகாஷ்மே அந்த வானத்துல, லஹராத்தி மீன்ஸ் வேவிங், அலை மாதிரி போகும் இல்லையா, அதை லக்ராத்தின்னு சொல்லுவோம். லக்ராத்தி ஹுயி மிலேனா பார்க்க முடியாது, அலையா போகிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. प्रत्येक गुजराती चाहे वह किसी भी धर्म जाति या आयु का हो पतंग उड़ाता है. பிரத்யேக்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு குஜராத்தில இருக்கக்கூடிய மக்களும் சாகே மீன்ஸ் இப் தே வாண்ட், அவங்களுக்கு தேவை அப்படின்னா, கிசிபி தர்ம, கிசிபி எந்த விதமான தர்ம ரிலிஜியனாவும் இருக்கலாம், ஜாதி எந்த ஜாத்தியாவும் இருக்கலாம், யானா அல்லது ஆயுனா எந்த விதமான ஏஜ் கேட்டகரியாவும் இருக்கலாம், வயசானவங்களாவும் இருக்கலாம், இல்ல குழந்தைகளாவும் இருக்கலாம். காகோ பத்தங் உடாத்தாக, யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம், பத்தங் உடாத்தாக, பத்தங் மீன்ஸ் கைட், அவங்களால பட்டம் உடாத்தா ஃபிளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. हजारों लाखों पतंगों से सूर्य भी दक्सा जाता है. हजारों மீன்ஸ் 1000, லாக்கோ அப்படின்னா லேக்ஸ் அர்த்தம், அதாவது 1000 lakhs பத்தங்கம் மீன்ஸ் கைட்ஸ், அந்த பட்டங்களால சூரியனா சூரியனும் கூட தக்ஸா ஜாத்தா ஹை, தக்ஸானா கவர்ட் ஆயிடுது, மறைஞ்சிடுறது, அந்த பட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுது, சூரியனை கூட மறைச்சிடுற அளவுக்கு நிறைய பட்டங்கள் அந்த குஜராத்ல விடுவாங்களாம் அந்த டைம்ல அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் कुमाऊं में मकर संक्रांति को गुगुतिया भी कहते हैं. குமாவு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு மகர சங்கராந்தி நம்ம என்ன சொல்லுவோம், குகுத்தியா பி கக்தே ஹை, குகுத்தியா அப்படின்னு கூட நம்ம கக்தேல சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. इस दिन आटो और गुड़ को गूंद कर पकवान बनाए जाते हैं. इस दिन இந்த தின்னா டே, இந்த டேல வந்துட்டு ஆட்டே மீன்ஸ் ஆட்டா, அதாவது ஃப்ளோர் மாவுலையும், அவர் மீன்ஸ் மற்றும் குட் மீன்ஸ் அந்த வெள்ளத்தையும் மாவையும், கூந்துக்கர்னா பெசஞ்சு நீட் பண்ணி, பக்வான் பனாயே ஜாத்தே ஹை, பக்வான் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு, பனாயே ஜாத்தேனா செய்யப்படுது. அந்த பக்வான் எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஆட்டாவையும் குட் அதாவது வெள்ளத்தையும் சேர்த்து போட்டு செய்வாங்களாம். इन पकवानों को तरह के आकार दिए जाते हैं. இந்த பக்வான்ங்கிற ஃபுட்டை வந்துட்டு தரக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்கார்னா ஷேப்ஸ், விதவிதமான ஷேப்ஸ்ல தியே ஜாத்தேனா செய்யப்படும், அதாவது கொடுக்கப்படும். ஜெய்சேனா அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், அது லைக் தட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்றாங்கன்னா, டமரு, தல்வார், தாடிம் கா ஃபுல் ஆதி. டமருனா ட்ரம் ஷேப்ல இருக்கும். தல்வார்னா ஸ்வாட், அந்த ஸ்வாட் ஷேப்ல இருக்கலாம், வால் ஷேப்ல இருக்கலாம். தாடிம் கா ஃபூல்னா ஃபிளவர், தாடிம் மலர் மாதிரி இருக்கலாம். ஆதினா இவ அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். पकवान को तलने के बाद एक माला में पिरोया जाता है. பக்வான் அந்த பக்வானை வந்துட்டு தல்னேனா ஃப்ரை பண்றது, அதை நல்லா பிசைஞ்சு ஃப்ரை பண்ணிட்டு, பாத்னா பிறகு, அது பண்ணதுக்கு அப்புறம் மாலானா ஒரு கார்லண்ட் மாதிரி, ஒரு மாலை மாதிரி,
பிரோயா ஜாத்தா ஹை. பிரோயா ஜாத்தா மீன்ஸ் தொடுக்கிறது, அதாவது அந்த நூல்ல வந்து தொடுக்கிறது. பிரோயா ஜாத்தா மீன்ஸ் நூல்ல தொடுத்து வைப்பாங்களாமா. மாலா கே பீச் में संतरा और गन्ने की गंडेरी பிரோயி ஜாத்தி ஹை. மாலா கே பீச், மாலா மாலானா மாலைக்கு, பீச் பீச் நடுவுல, அந்த மாலைக்கு தொடுக்கிறதுக்கு நடுவுல சந்தரா சந்தரான ஆரஞ்சு, ஆரஞ்சோ அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கண்டே கண்டின சுகர் கேன், அந்த கரும்பு சொல்லுவோம்ல, அந்த கரும்போடைய கண்டேரே கண்டேரி கண்டேரி மீன்ஸ் அந்த பீசஸ், அந்த பீசஸ பிரோயி ஜாத்தி ஹை. பிரோயி மீன்ஸ் தொடுத்து வைப்பாங்களா, அதுல அந்த ஆரஞ்சும் சரி சுகர் கேனும் சரி எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்களாம். எது காம் பச்சே பகுத் ருச்சி அவுட் உற்சாக கே சாத் கர்த்தே ஹை. யக் காம், காம் காம்னா வேலை, இந்த வேலைய பச்சேனா அந்த குழந்தைங்க பகுத் ருச்சி, பகுத்மா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ருச்சி, ருச்சி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்டோட அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உற்சாக கே சாத், உற்சாகனா ரொம்பவே ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷத்தோட சாத்திர வித், அதோட சந்தோஷத்தோட சேர்த்து கர்த்தே ஹை, கர்த்தேனா செய்வாங்களாம், அவங்க ரொம்ப ஹாப்பியா அதை செய்வாங்களாம். சுபக் பச்சோங்கோ மாலா தி ஜாத்தி ஹை. சுபக்னா மார்னிங், அந்த ஏர்லி மார்னிங்ல வந்து பச்சோங்கோ, பச்சோன்னா அந்த குழந்தைங்களுக்கு மாலா தி ஜாத்தி ஹை. மாலானா அந்த தொடுக்கப்பட்ட அந்த மாலைய தி ஜாத்தி ஹை. தி மீன்ஸ் கிவ், கொடுக்கப்பட்டுருவாங்க. அவங்க எல்லாரும் அந்த மாலைய அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்துருவாங்க. பகுத் தண்டு கே காரன் பக்ஷி பஹாடோ சே சலே ஜாத்தே ஹை. பகுத் ரொம்ப ஜாஸ்தியான தண்டுனா கோல்ட்னஸ், குளிர், அந்த ரொம்ப குளிர் கே காரணத்தினால, அந்த குளிர் ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால பக்ஷினா பேர்ட்ஸ், அதாவது பறவைகள் வந்து பஹாடம்னா மவுண்டெயின், அங்க இருக்கக்கூடிய மலைகள் இருந்து சதை ஜாத்தேனா போயிரும், அங்கிருந்து அங்க மலையில எதுவுமே இருக்காது, எல்லாம் மலையை விட்டு போயிரும். உன்கே புலானே கேலியே, உங்கேனா அவற்ற, புலானேனா கூப்பிடுறதுக்காக, புலானே கேலினா அதை கூப்பிடுறதுக்கு வேண்டி பச்சே மீன்ஸ் அந்த குழந்தைகள் வந்து மாலாதான் இந்த மாலையில இருந்து பக்வான்ங்கிறது ஃபுட் இல்லையா, அந்த ஃபுட்டை தோடு பிரேக் பண்ணி உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பக்ஷியம் அந்த பேர்ட்ஸுக்கு வந்துட்டு கிலாத்தேனா ஊட்டுறது, அந்த ஃபீட் பண்றது, அந்த பறவைகளுக்கு அந்த பக்வான உடைச்சு குட்டி குட்டியா பீஸா எடுத்து போடுறது. அவர் காத்தேனா பாடுறது, அதுக்கப்புறம் அவங்க பாடுவாங்க, என்ன பாடுறாங்க, கவ்வா கவ்வானா அந்த பேர்ட்ஸ் ஆவோ மீன்ஸ் வா, குகுத் மீன்ஸ் கர், எங்க வீட்டுக்கு வா. லே கவ்வா படை, லே மீன்ஸ் டேக், நீ என்ன பண்ண, கவ்வானா அந்த அந்த காக்காவை வந்துட்டு படை மீன்ஸ் பிக், அதாவது பெருசா எடுத்துக்கோ நீனு. மே கை தே ஜா சோனே கா கடை. மா மீன்ஸ் மதர், அம்மா. கே தோ ஜா மீன்ஸ் கிவ் அண்ட் கோ, கொடுத்துட்டு போ, என்ன கொடுக்கணும், சோனே கா கடா, சோனே மீன்ஸ் கோல்டோட கடை மீன்ஸ் பாட், அதாவது சோனைக்கு கடை, அதாவது கோல்டால ஆன அந்த பானையை எங்களுக்கு கொடு. காலை பூரி, கா மீன்ஸ் சாப்பிட்டுட்டு போ. லை மீன்ஸ் டேக் அண்ட் ஈட், எது சாப்பிட சொல்றாங்க, பூரி நீ எடுத்து சாப்பிடு. மா கை தே ஜா சோனேக்கு சூரி, மா மீன்ஸ் அம்மாவுக்கு தேஜா கொடுத்துட்டு போ, என்ன கொடுத்துட்டு போ, சோனேக்கு சூரி மீன்ஸ் நைஃப், சோனேக்கு சூரி மீன்ஸ் கோல்டுல லைஃப் எங்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. इसके साथ ही जिस चीज की कामना हो वह मांगते हैं. इसके साथ இது கூடவே ஜிஸ் மீன்ஸ் விச், சேஞ்ச் மீன்ஸ் திங்ஸ், எந்த பொருள் காம்னா மீன்ஸ் எந்த பொருள் மேல அவங்களுக்கு ஆசை இருக்கோ, வகுனா அத, மாங்கத்தேனா ஆஸ்க் கேட்பாங்களாம், அவங்களுக்கு எந்த பொருள் மேல எல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் है ना, कितने अलग अलग अंदाज मकर संक्रांति को मनाने की. है ना यस करेक्ट தானே, ஈஸி டர்ம் கேட்போனே அந்த மாதிரி. கித்தனை கித்தனை ஹவு மெனி अलग டிஃபரெண்டான அந்தாசான ஸ்டைல், எவ்வளவு டிஃபரெண்டான ஸ்டைல்ல மகர சங்கராந்திக்கோ மனானேக்கோ, மகர சங்கராந்தியா மனானே செலிப்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. कहीं दूध चावल और गुड़ के खीर बनाते हैं. कहीं மீன்ஸ் சம் பிளேஸ், வேற பிளேஸ்ல வந்து தூதுனா பாலாலையும், சாவல்னா அரிசியாலையும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் குடுனா வெள்ளத்தை வச்சு கீர் பனாத்தே ஹே. கீர் மீன்ஸ் சம்திங் இந்த கொலன்னு பண்ணுவோம், அது வந்து கீர் சொல்லுவோம், கீர் பனாத்தே ஹே. சில இது நமக்கு பொங்கல் மாதிரி பண்றோம். तो कई 5 प्रकार के नए अनाज की खिचड़ी बनाता है. कई மீன்ஸ் இன் சம் பிளேஸ், வேற பிளேஸ்ல 5 प्रकार, 5 மீன்ஸ் நம்பர் 5,
பிரகார் டைப்ஸ் 5 வகையான நய அனாஸ். நயனா நியூ புதுசா இருக்கக்கூடிய அனாஸ்னா தானியங்கள். புது தானியங்களை வச்சு கிச்சடி மீன்ஸ் அந்த கிச்சடியும் பொங்கல் டைப் தான். கிச்சடியும் பனாத்தானா செய்யறாங்க அப்படி சொல்றாங்க. கஹி கஹி லோகுகா सैलाब नदी में स्नान के लिए उमड़ पड़ता है. கஹி 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 சம் பிளேஸ் ஒவ்வொரு வேற பிளேஸ்ல வந்துட்டு லோகோனா மக்களுக்கு வந்து சைலாப் நதிமே சைலாப்னா அந்த அதாவது நதி வெள்ளம் வந்த நதின்னு சொல்லுவோம். அதாவது பாஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய நதியில ஸ்நான் கேலியே அதாவது ஓடுற நதியில வந்து ஸ்நான் கேலியே ஸ்நான்னா குளிக்கிறது ஸ்நான் கேலியே குளிக்கிறதுக்காக உம்மடு படுத்தாங்க. உம்மடுனா கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மூழ்கி எழுந்திருப்போம் சொல்லுவையா அந்த மாதிரி உம்மடு படுத்தாங்க. கண்டிப்பா அவங்க மூழ்கி எழுந்திருச்சே ஆகணும். लोग ठंडे से तिदूरते रहेंगे पर बर्फीले पानी में कम से कम एक डुबकी तो जरूर लगेंगी. லோக தண்டு சே திதூர்த்தே லோக்னா மக்கள் தண்டு மீன்ஸ் அந்த குளிர்னால திதூர்த்தே மீன்ஸ் ஷேக்கிங் அதாவது குளிர்ல பயந்து நடுங்கோம் இல்லையா அந்த மாதிரி சில்லாகி இருந்தாலும் கூட பர் மீன்ஸ் பட் ஆனாலும் கூட பர்ஃபிலே பர்ஃபிலே மீன்ஸ் ரொம்ப ஐசியா ரொம்ப பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர். பானி மீன்ஸ் வாட்டர் அந்த தண்ணீர்ல கம்சே கம்னா கம்மியா அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்சே கம் ஏக் தூபுக்கு ஏக்னா ஒரு தூபுக்கினா மூழ்கிறது ஒரு தடவை அட்லீஸ்ட் மூழ்கி तो जरूर लगेगा. जरूर மீன்ஸ் நீட் அவசியம் கண்டிப்பா என்ன பண்ணும் ஒரு டைம் அட்லீஸ்ட் மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. हाल यह होता है कि इस जहां पर तिल रखने की भी जहां नहीं होता. हाल यह होता भी हाल மீன்ஸ் सिचुएशन कंडीशन यह होता है कंडीशन அப்படிதான் இருக்குமா कि इन जहां पर जहां மீன்ஸ் பிளேஸ் அந்த நதி இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்ல தில் ரக்னே கேபி தில் மீன்ஸ் அந்த எள்ளு குட்டியோண்டு எள்ளு இருக்கும் இல்லையா அந்த எல்ல ரக்னே கோபி ரக்னேனா வைக்கிறதுக்கு அந்த ஒரு எல்ல வைக்கிறதுக்கு கூட ஜஹா நகி ஓத்தி ஜஹா மீன்ஸ் பிளேஸ் நகி ஓத்தி இருக்காது. நகி வந்துச்சு இல்லையா சோ இருக்காதான். நகி இஸ் நெகட்டிவ் சோ இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குமா ஒரு எல்ல கொண்டு போய் வைக்கிறது கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமாமா. தில் செய் யாத் ஆயா தில் எல்லுன்னு சொல்லவும் யாத் ஆயா ஞாபகம் வந்துருச்சா ஞாபகம் வந்துருச்சா. मकर संक्रांति के दिन पानी में तिल डालकर स्नान करना. तिल दान करना. आग में तिल डालना. तिल के पकवान बनाना विशेष महत्व रखता है. मकर संक्रांति के दिन मकर संक्रांति दिन डे அந்த டேல பானினா வாட்டர்ல தில் டால்கர் தில்னா எல்ல டால்கர் போட்டு எல்ல போட்டு ஸ்நான் கர்னா ஸ்நான குளிக்கிறது ஸ்நான் கர்னா அதாவது குளிக்கிறது. தில் தான் கர்ணா தில்னா அந்த எல்ல வந்துட்டு தான் கர்ணா தானமா தானம் கொடுக்கறது. ஆகுனா ஃபயர் அந்த ஃபயர்ல தில் அந்த எல்ல வந்துட்டு டால்னா போடுறது அந்த எல்ல போடுறது. தில்னா எல்ல வச்சுட்டு பக்வான் அப்படின்னா அது ஃபுட் சாப்பிடுறதுக்கான ஃபுட்டை வந்துட்டு பனானா செய்யறது. விசேஷ் மகத்துவ ரக்தாகை விசேஷம் ரொம்ப ஸ்பெஷலான மகத்துவம் ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயமா ரக்தானா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. तुम्हारे घर या इलाके में इस त्योहार को कैसे मनाया जाता है. அடுத்து நம்மள்ட்ட क्वेश्चन பண்றாங்க. तुम्हारे घर में तुम्हारेனா உங்களுடைய கர்னா ஹவுஸ் வீட்ல யா மீன்ஸ் அல்லது இலாக்கேனா பிளேஸ் உங்க லொகாலிட்டில இஸ் त्योहार இஸ்னா இந்த त्योहारனா இந்த ஃபெஸ்டிவலை கைசே மனாயா ஜாத்தா ஹை கைசேனா எப்படி மனாயா செலிப்ரேட் பண்ணுவீங்க நீங்க உங்களோட பிளேசஸ்ல உங்க லொகாலிட்டில எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. इसे खिचड़ी पोंगल मकर संक्रांति या कुछ और कह जाता है. இசைனா இத கிச்சடின்னு சொல்லுவோம் பொங்கல்னு சொல்லுவோம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். யா மீன்ஸ் அல்லது குச் அவுட் மீன்ஸ் சம்திங் எல்ஸ் அதர் ஃப்ரம் தட் இதை தவிர்த்து வேற எதுனாது. குச் மீன்ஸ் சம் அவுட் மீன்ஸ் அதர் அதை தவிர்த்து வேற ஏதாவது. கஹா ஜாத்தாகனா சொல்லப்படுதா கஹா மீன்ஸ் சொல்றது இதை தவிர்த்து வேற ஏதாவது பேர் வச்சு நம்ம சொல்லப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யா மீன்ஸ் ஆர் तुम फसलों से जुड़े कोई और त्योहार मनाते हैं. तुम मीन्स யூ நீங்க फसलों से जुड़े फसलोना அந்த பயிர்களோட जुड़े இணைந்த இந்த பயிர்களோட சேர்ந்த கோயி மீன்ஸ் ஏதாவது அவுட் தியோஹார் அவுட் மீன்ஸ் அனதர் அதை தவிர்த்து இருக்கிறதுக்குள்ள தியோஹார்னா ஃபெஸ்டிவல். மனாத்தின்னு எது செலிப்ரேட் பண்றீங்களா அப்படின்னு நம்மள்ட்ட கேக்குறாங்க. அதாவது பயிர்களோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா செலிப்ரேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. यदि तुम आपस में बात करो तो तुम्हें यज्ञ जानकर हैरान होगी. यदि மீன்ஸ் ஒருவேளை तुम மீன்ஸ் யூ நீங்க
ஆப்பஸ் மே உங்களுக்குள்ள தங்களுக்குள்ள பாத் கரோனா பேசிக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத் கரோ பேசிக்கோங்க. तो தும்ஹேனா உங்களுக்கு ஜான்கார் மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஹைரான் ஹோகி. ஹைரான் மீன்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஹைரான் மீன்ஸ் ஷாக் அதிர்ச்சி அடையுது. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பேசிக்கும் போது ஹைரான் ஹோகி நீங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. எதனால கி कई बार एक ही इलाके में रहने वाले लोग भी इस त्योहार को अलग अलग ढंग से मनाते हैं. कई बार மெனி டைம்ஸ் நிறைய டைம் வந்து ஏகி இலாக்கேனா லொக்காலிட்டி, ஒரே ஒரு லொக்காலிட்டியில இருக்கிறவங்க, ரஹ்னே வாலேனா வாழக்கூடிய லோக்னா மக்கள், பீனா ஆல்சோ மக்களும் கூட இஸ் தியோகார்னா இந்த ஃபெஸ்டிவலை இப்போ அழகழகனா டிஃப்ரெண்டான டங்குனா மெத்தட்ல மனாத்தேன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே லொக்காலிட்டில தான் நீங்க வாழ்வீங்க, ஆனா அங்க இருக்கிற மக்களே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை நீங்க கேட்டு அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க.